அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அலை கிச்சன். பிள்ளைங்களாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருங்க. காலைல சுட்ட சப்பாத்தி மீந்துருந்துச்சா சினேக்குன்னா சரி சினேக்கை செய்வோன்னு சொல்லிட்டு அந்த சப்பாத்தியை என்ன பண்ணேன் அப்படியே பிச்சு போட்டு வச்சுட்டேன். அந்த பாருங்க, அதுக்கு கொஞ்சோன்னு 2 தக்காளி எடுத்துக்கிட்டேன், 2 வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, பெரிய பச்சை மிளகா ஒன்று, 2 முட்டை வச்சுருக்கேன். இந்த சப்பாத்தியை பிச்சு வச்சுருக்கேன் ரசலாம். இது மஞ்சத்தூள் கொஞ்சம், அவ்வளோதான். வேண்டான்னு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஓகேவா? இன்றைக்கி அடுப்பை பற்ற வச்சுருவோம். சும்மா அடுப்பை பற்ற வச்சுட்டோமா? பற்ற வச்சு இப்போ எண்ணெய் சட்டியை வச்சுட்டோம். எண்ணெய் சட்டியை வச்சுட்டு கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றுவோம். ஒரு 2-3 ஸ்பூன் ஊற்றிப்போம். ஓகேவா? இந்த ஊற்றி வச்சுட்டேன். ஊற்றி வச்சுட்டு ஃபஸ்ட்டு சூடு வந்த பிறகு நம்ம வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் வதக்கிப்போம். அதோட இந்த பச்சை மிளகாவையும் போட்டுருவோம், நல்லா வதக்கி. அதோட தக்காளியை போட்டுருவோம். சரியா? அதுக்கு கொஞ்சோண்டு தேவையான மஞ்சத்தூள் போட்டுருவோம். அவ்வளோதான். போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கட்டம்மா. மிளகாய்த்தூள் போட்டுட்டோம். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். அது நல்லா வதங்கிட்டு பாருங்க. இப்போ சோம்புத்தூள் கொஞ்சம் போட்டுங்க, வாசமாக இருக்கும். அதுக்காகத்தான். நீங்கள் வந்து கறி மசாலா தூள் கூட போட்டுக்கலாம். நான் போடலை, ஏன்னா இல்லை, தீந்துருச்சு. அது வாங்கி போட மனசு வரல. வீட்டில் தான் அரைச்சி போடுவேன், அதை பற்றி போடல. அதை போட்டுட்டோமா நல்லா வதங்கிவிடும் பாருங்கள். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிடுங்க, வேகட்டும். தண்ணி ஊற்றி வதக்குனாலும் அது வெந்துன்னா அதோடு சேர்ந்து நல்லா கலவை நல்லாயிருக்கும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி குடித்தோடனே அந்த முட்டையை நம்ம ஊற்றிடுவோம். சரியா? அது 2 முட்டை வச்சுருக்கேன். முட்டைன்னா பெரிய பெரிய சாப்பிடுங்க பிள்ளைங்க, அதனால் 2 முட்டையை ஊற்றியாச்சு. இல்லைன்னா 1 முட்டை கூட ஊற்றலாம். சரி, 2 முட்டையை ஊற்றியாச்சு. நல்லா அது எல்லாம் பிரண்டு வர முடியும் எனக்கு வதக்குங்க. இதில் கொட்டிட்டு ஒரு ஸ்பூன் தண்ணி ஊற்றிங்க. தண்ணி ஊற்றிட்டேன், அதுக்கு கம்மி. இது நல்லா பரட்டி விடுங்க, வேகட்டும். வெந்தாடிச்சு. இதை வந்து நீங்கள் பரட்ட அதோட சேர்ந்து வரும், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுவும் ஊறி போயிருக்கும். சப்பாத்தியும் இல்லைன்னா வரைச்சிக்கிட்டு அப்படியே காஞ்சி போன மாரி இருக்கும். இந்தமாரி நீங்கள் செஞ்சால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி கொஞ்சம் ஊற்றுனா சொல்லிட்டேன் அதிகம். சும்மா செஞ்சிங்கன்னா காஞ்சி வெராட்டி மாரி இருக்கும். குக் ஆகிட்டே இருக்கும். கொஞ்சம் மல்லித்தூளை மல்லி அழகா போட்டு வாசமாக இருக்கும். வாசமாக இருக்கும். மல்லியை போட்டேன். தட்டில் எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். என்ன செய்ய போகிறேன்? என்ன பக்கத்தில் அது மாதிரி நல்லாயிருக்கும். ஏன்னா சுடுது, வாழ்க்கை மெதுவாக இருக்கும். எங்களை மாரி உள்ளானா கொஞ்சம் வயசானா நல்லா சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். நாங்கள் சப்பாத்தியில் உப்பு போட்டு செஞ்சாலும் உப்பு போடல. நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உப்பு கொஞ்சம் போட்டுங்க. ஓகேவா? ஆனால் சப்பாத்தியில் உப்பு போடாதவங்க சில பேர் செய்வாங்க, அதுக்குன்னு உப்பு போட்டுங்க. நாங்கள் சப்பாத்தி போட்டதால உப்பு போடலை. நீங்கள் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். இதுமாரி செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். சப்பாத்தி வீணாக்க வேணாம். காலையில் இருக்குது நமக்கு வந்து கறி குழம்பு இல்லையே, குருமா இல்லையே நினைக்க வேணாம். டக்குன்னு இதேமாரி செஞ்சு சாப்பிட்டுட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. ஓகேவா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சொல்லுங்களா? வாங்க, வெல்கம்.